காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது. அது தாய்மொழியில் இல்லையாண்ணே? அண்ணே உங்களை தான் கேட்குறேனே, இங்கே பாருங்க. காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது, அதோடைய தாய்மொழி. கிளி கீ கீ கீன்னு அது தாய்மொழியில் அது கத்துது. மாடு பசு மாடு அம்மா அப்படின்னு அது தாய்மொழியில் கத்துது. நாய் அதோட தாய்மொழியில் குலைக்குது. இப்போ அதை போய்கிட்டு மாடை போயிட்டு நாய் மாதிரி கத்துனா அது என்ன செய்யும்? கிளியை போயிட்டு காக்கா மாதிரி கத்துனா அது என்ன செய்யும்? பூனை மியான்னு கத்துது. அதை போய்கிட்டு குயில் மாதிரி கத்துனா என்ன செய்யும்? வேண்டாம், நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க. யாரும் எதை கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டோம், அதை கட்டாயப்படுத்தாதீங்கய்யா. உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். எங்கள் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு மொழி இருக்குது, என்ன அதுதான் அடையாளம். ஆனால் எங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து இந்த தமிழ் தாய் தான், தமிழ் மொழி தான். என்னுடைய சாதாரண வட்டார மொழி இருக்குல்ல, இந்த மொழி நான் பேசுகிற மொழி இருக்குல்ல, நான் அவளும் வந்து இலக்கியம் படிக்கலை, தொல்காப்பியம் படிக்கலை. 5000 ஆண்டுகளுக்கு மேலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சது. அந்த மொழிக்கே எவ்வளோ பவர்னா, 5000க்கு முன்னால் அந்த மொழிக்கு எவ்வளோ வலிமை இருந்துக்குன்றதை பாருங்க. அப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு வந்து யார் இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை ஐயா ஸ்டாலின் அவருடைய பார்வையில் நிற்கிது. அவர் சொன்னார் பாருங்க, என்ன நடந்தாலும் சரி இந்த மொழிக்காக என் உயிரே கொடுப்பேன்னாரு பாருங்க. அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை பூரா அவ்வளோ வரையும் மனசை ரொம்ப நெகிழ வச்சிருச்சு. அப்படிப்பட்டது மொழி. நீங்கள் எதை வேணாலும் பேசுங்க, எந்த வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் வேணாம், திணிக்க வேணாம், புகுத்த வேணாம், வேண்டாம். ஏன்னா இது நான் பேசுகிற மொழியை வச்சே ஒருத்தர் சொன்னார், பெரிய ஆஃபீஸர், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்சி ஆஃபீஸர்லாம் என்கிட்ட சொன்னாங்க, என் ஒய்ஃபு நார்த் இந்தியனு, உங்கள் மொழியை பார்த்து நீங்கள் பேசுகிற காமெடி வசனத்தை பார்த்தே என் பொண்டாட்டி கற்றுக்கிட்டா சார் அப்படின்னாரு ஒருத்தர். அவர் பேரை சொல்ல விரும்பல, இப்பவும் இருக்கார். அவர் ஒரு ஐபிஎஸ். அவர் தமிழே தெரியாது, தமிழ் தானே கற்றுக்கணும், வா அந்த வடிவேல் பேசுகிற பாரு, வடிவேல் வசனத்தை கேளு. மூர்ரா வாய எங்கே சொல்லு பொண்டாட்டியா, எங்கே நீ சொல்லு. மூர்ரா மூர்ரா வாய, மூர்ரா வாய, மூர்ரா மூர்ரா ஓய, ஓயல்ல வாய, மூர்ரா வாய, இப்படியே சொல்லி 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 கொடுத்து 4 தடவை போட்டு அது சூப்பராக இங்கிலீஷ் தமிழ் பேசுது. என்னோட நல்லா பேசுது அந்த அம்மா. பொண்டாட்டிகிட்ட போனை கொடுத்துட்டாரு, அதுகிட்ட பேசுது. இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் மொழி உலகத்துக்கு பூரா கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. எங்கள் மொழியிலேருந்து தான் எல்லாமே கற்றுக்கலாம், வேறு மொழியிலேருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கிறோம்? இங்கிலீஷ் சும்மா கனெக்டடு, சும்மா ஹாய் ஹவ் ஆர் யூ, அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது? அது வேறு எதுக்கும் யூஸ் ஆகுங்க, நம்ம அதுக்கு யூஸ் ஆகும் போயிடலாம். இங்கே அப்படி இல்லை, சின்ன சின்ன வார்த்தை கூட அர்த்தம் இருக்குது, அடையாளம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி தங்கமான மொழி. நான் அரசியல் பேசலை, அரசியல் கிடையாது, நான் பேசுனது என்னுடைய மொழி. விமர்சனங்கிற பேரில் எவ்வளோ எரிகளில் வந்து விழுகுது, பூரா சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அடித்து 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 தூக்குறது. என்னையா ஒரு அளவு இல்லையா, சுற்றி ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு அவர் இல்லைன்னா இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்திருக்கும். இதை நான் ஒரு தமிழனாங்கக்குள்ள என்று சொல்கிறேன். நான் ஒரு தமிழ் குழந்தை. நான் அந்த இது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு தொன்மை வாய்ந்த மொழிங்கிறது. எவ்வளோ போராட்டங்க. இவர் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு என்ன ஆகும்? ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், ரொம்ப அருமையான முதலமைச்சர், ரொம்ப திறமையான முதலமைச்சர். ஆனால் ரொம்ப பொறுமையான முதலமைச்சர். அதே நேரத்தில் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நம்ம முதலமைச்சர் அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாயிடுச்சு. இப்போ இவ்வளவு பொறுமையாக இருக்கிறது ஒரு மனுஷன். ஆனால் என்ன பொறுமையாக இருந்துக்கிட்டே அடிக்கிறாரு பாருங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, போய்கிட்டே இருக்கு. வா 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 வா, நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் சொல்லு, வா ராஜா.
வா ராஜா வா, என்ன வேலை இது, யார் என்ன வேணாலும் பேசு. ஆனால் அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கார் பாருங்க. அதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து வந்திருக்கார் பாருங்க டெப்டி சிஎம் உதயநிதி சார். அவர் அதை விடுங்க, வேலை நிறையா இருக்கு, வேலை நிறையா இருக்கு. என்ன வேலை? மக்கள் பணி. ஒரு பாடல் ஒன்று அருமையான பாட்டு. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை மறந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. வழியினிலே எத்தனையோ மேடுமள்ளும் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் புலியிலே, வழியினிலே எத்தனையோ மேடுமள்ளும் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் புலியிலே, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, நீ அஞ்சாமல் கடமையிலே கண்மையடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா வெல்லடா வெல்லடா. தலைவரை அவரை போய் வாழ்த்துறதுக்கு நம்மளாம் முடியுமா? ஆனால் எங்கள் அப்பாவை வாழ்த்தவல்ல, நான் என் தகப்பனை வாழ்த்துற மாதிரி அவரை ஆயுசோடு இருக்கணும், ஆயுசோடு இருந்து கையால் சோத்தோடு இருந்து இன்னும் மக்களுக்கு நிறையா செய்யணும். அவர் பிள்ளையும் செய்வார், அவர் பேரனும் செய்வார், அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க, செய்வார்.